நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி விசாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து விசிட்டிங் விசாவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரலாம், வந்து இங்கே ஜாப் ஏதாவது சர்ச் பண்ணி நம்ம ஜாபுக்கு போகலாம். ஒன்று. ரெண்டாவது ஓன் விசா, அதாவது ஓன் விசா எடுத்தோம்னா 2 இயர் கான்ட்ராக்ட் பேஸ். அதை வந்து நாமளே செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து எங்கேயாவது ஒர்க்கு கிடைக்குது, ஜாப் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறீங்க, ஜாப் பிடிக்கல அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து ஜாப் மாற்றிக்கலாம். பட் அவங்க விசா நமக்கு தர மாதிரி இந்த இயர் கான்ட்ராக்ட் விசா தர மாதிரி இருந்தால், ஒர்க் பர்மிட் விசா தர மாதிரி இருந்தால் நம்மளால் டக்குன்னு அந்த வேலையை விட்டுட்டு போக முடியாது. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நாம் ஓன் விசா போட்டு 2 இயருக்கு நாமளே ஓன் விசா போட்டு செலவு பண்ணி போட்டு வச்சுருந்தோம்னா, இப்போ நம்ம எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது பிடிக்கலன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஜாபு கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு ஜாபுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் இருக்குது, இது நல்லா யோசிச்சுக்கணும். நம்ம கான்ட்ராக்ட் போட்டால் 2 இயருக்கு எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. 2 இயருக்கு இங்கே தான் ஒர்க் பண்ணிடணும். அதே மீறி இடையில எமர்ஜென்சி ஏதாவது போகிறோம் அப்படின்னா அந்த விசாவுக்கான அமௌண்ட்டை நம்மளை தான் கட்ட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வருது விசா, 1.25 1.5 லட்சம் வருதுங்கிறாங்க. ஸோ அது அந்த அமௌண்ட் வந்து நம்மளை தான் பே பண்ண சொல்லுவாங்க. கட்டிட்டு நீங்கள் கிளம்புங்காம்பாங்க. சரிங்களா? அதனால் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சுட்டு வாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் பண்ணாமல் வராதீங்க.